இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் புதன் மற்றும் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் குரு, செவ்வாய் மற்றும் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் ராகு. இது ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். அவர் சிம்மத்தில் இருக்கின்றார். மனதுக்கு காரகனான சந்திரனை 2 சக்தி வாய்ந்த கிரகங்களான ராகு மற்றும் சனி நெருங்கி வருகிறது. கர்மகாரகன் சனி, நெறிமுறையற்ற செயல்களை குறிப்பவர் ராகு. அதே சமயம் ஜீவகாரக குருவின் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். மறுபுறம் திசை ரீதியாக சனி போகத்துக்கு மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரனான சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்றார். நெறிமுறையற்ற செயல்கள் மூலம் போகத்தை அனுபவிக்கின்றார். இங்கு சனியை ராகு நெருங்குகின்றார். அதே சமயம் அந்த சனி மனதை நெருங்குகிறது. அந்த சந்திரன் குருவோடு சம்பந்தப்படுகிறது. அந்த சனி சுக்கிரனோடு தொடர்பு. சுக்கிரனும் இங்கு வலுவாக இருக்கின்றார். குருவாகிய ஜாதகர் நெறிமுறையற்ற செயல்கள் மூலம் போகத்தை அனுபவிக்கின்றார் என்று சொல்லலாம். சந்திரன் மனதை குறிப்பவர். அந்த மனது புத்தி குருவோடு தொடர்படுகிறது. அதே நேரத்தில் மேஷத்தில் உள்ள சூரியன் மற்றும் புதனோடும் தொடர்படுகிறது. இதை இன்னொரு வகையில் கூறப்போனால் கிழக்கு ராசியோடு சந்திரன், சூரியன், புதன், குரு மற்றும் செவ்வாய் மற்றும் கேது தொடர்படுகின்றனர். ஜாதகரின் மனம், புத்தி ஆத்மகாரகனோடு தொடர்படுகிறது. இங்கு சூரியன் வலிமையாக மேஷத்தில் இருக்கின்றார். ஜாதகரோடு கேது தொடர்பு, சூரியன் மற்றும் புதன் தொடர்பு. கேதுவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றார். முக்தி மார்க்கத்துக்கு செல்ல பிடிவாதமாக இருக்கின்றார் மற்றும் சூரியன் மற்றும் புதனால் ஆதரிக்கப்படுகின்றார். இங்கு சூரியனும் செவ்வாயும் இடமாறி இருக்கின்றனர். இதனால் இவர்களோடு சந்திரன் தொடர்பு, கேது தொடர்பு. அவரது புகழ் பரவ தொடங்க அந்த புகழோடு கூட அகங்காரமும் சேர்ந்து வளர்ந்தது என்று சொல்லலாம். எனவே இந்த ஜாதகர் கடந்த காலத்தில் இருந்து நெறிமுறையற்ற செயல்களை செய்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் பின்னர் நேர்மையான கர்மாவை செய்ய அதற்கு ஏற்றாற்போல் தனது மனதை மாற்றியமைக்க முயன்றார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் புதன், மீனத்தில் குரு, சந்திரன், ராகு மற்றும் செவ்வாய். இங்கு குரு 0 டிகிரியில் இருக்கின்றார். சந்திரன் 16 டிகிரியில் இருக்கின்றார். ராகு 21 டிகிரியில் இருக்கின்றார் மற்றும் செவ்வாய் 24 டிகிரியில் இருக்கின்றார். இது ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். ஜாதகராகிய குருவோடு சந்திரன், சனி, ராகு மற்றும் செவ்வாய் சேர்க்கை கூட இருக்கின்ற எல்லாமே தீங்கு செய்யக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து ஜாதகரோடு இருக்கின்றன. எல்லா கெட்ட பழக்கங்களும் உடைய ஒருவர் இவர் என்று சொல்லலாம். இவருக்கு பின் ராசியில் புதன் இருக்கின்றார். இவருக்கு தமையன் ஒருவர் இருக்கின்றார். குருவிற்கு அடுத்து செவ்வாய் இருக்கின்றார். இளைய சகோதரம் இருக்கிறது. இங்கு சனி, செவ்வாய் 24 டிகிரியில் இருக்கின்றன. பொதுவாக சனி செவ்வாய் சேர்ந்திருக்க கூடாது என்று சொல்லுவார்கள். இங்கு சனி செவ்வாய் சேர்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, கூட ராகுவும் இருக்கின்றார். அப்ப எல்லா தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையான ஒருவர். இளைய சகோதரத்தை செவ்வாய் குறிப்பவர். அவரோடு சனி ராகு தொடர்பு. இந்த ஜாதகர் இளைய சகோதரத்துடன் சேர்ந்து ஒன்றாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. மீறி அப்படி இருந்தால் இவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இவரது மூத்த சகோதரத்தை இங்கு புதன் குறிக்கின்றார். அவருக்கு நேர் 7ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்கின்றார். அதே சுக்கிரன் புதனோடும் தொடர்படுகின்றார். அந்த 7க்குரிய சூரியனை சனி, சந்திரன், ராகு மற்றும் செவ்வாய் தொடர்பு கொள்கின்றனர். விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும் வீட்டுக்குடைய சனி கடும் விரோதியின் வீட்டிலிருந்து சூரியனோடு தொடர்பு கொள்கின்றார். கேது திசை ரீதியாக தெற்கில் இருக்கின்றார். அந்த தெற்கு ராசியில் சூரியனும் இருக்கின்றார். இவரது அண்ணன் வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்வார் என்று சொல்லலாம்.
சுக்கிரன் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியவர். அவர் குருவிற்கு 10ல் பகை பெற்றிருக்கின்றார். இந்த சுக்கிரனை நோக்கி சனி வருகிறது, செவ்வாய் வருகிறது, கேது வருகிறது. கேது திசை ரீதியாக தெற்கில் இருக்கின்றார். அந்த தெற்கு ராசியில் சூரியனும் இருக்கின்றார். வண்டி வாகனத்தை குறிக்கும் சுக்கிரனை நோக்கி கேது வருகின்றார். கோச்சாரத்தில் சிம்மத்தில் ராகு சுக்கிரன் இருக்கும்போது பிறப்பு யாதகத்தில் உள்ள சனி மேல், அதாவது விருச்சிகத்தில் உள்ள சனி மேல் கோச்சார செவ்வாய் மற்றும் சனி போகும்போது இந்த ஜாதகர் வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு மரணமடைந்தார். இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது வாகனத்தில் பிரயாணம் செய்வது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் மிகவும் கவனம் தேவை. இவரது ஆயுளை பார்ப்போமாக இருந்தால் லக்னத்துக்கு 8ஆம் வீடு மிதுனம். அந்த வீட்டை, அதாவது ஆயுள் ஸ்தானத்தை, வாகனத்தை குறிக்கும் சுக்கிரன் பகை வீட்டிலிருந்து நேருக்கு நேராக தொடர்பு கொள்கின்றார். அந்த சுக்கிரனை நோக்கி சனி போகின்றார். ஆயுள் ஸ்தான அதிபதி புதனும் திரிகோண ரீதியாக மிதுனத்தை தொடர்பு கொள்கின்றார். ஆயுள்காரன் சனி எடுத்தால் அவர் பகை வீட்டில் இருக்கின்றார். அந்த சனியை சந்திரன், ராகு மற்றும் செவ்வாய் தொடர்பு கொள்கின்றனர். அடுத்து குருவை பார்த்தாலும் அப்போதுதான் மீனத்துக்குள் நுழைகின்றார். மீனத்தில் தீய கிரகங்கள் கூட்டு தொடர்பு. அதற்கு 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம் துலாம். அந்த வீட்டை லக்னத்துக்கு ஆயுள்காரகன் புதன் தொடர்பு கொள்கின்றார். எப்படி பார்த்தாலும் இங்கு இவரது ஆயுள் பலமாக இல்லை. சனி நல்ல நிலையில் இல்லை, சுக்கிரன் நல்ல நிலையில் இல்லை, 8ஆம் வீடு நல்ல நிலையில் இல்லை, 8ஆம் அதிபதி நல்ல நிலையில் இல்லை. ஜாதகராகிய குருவும் தீய கூட்டு சேர்க்கைக்குள் நுழைகிறார். எனவே இங்கு ஆயுள் குறைவு, குறுகிய கால ஆயுள் அமைப்பு. வாகனத்தால் தான் இவருக்கு மரணம் என்பதை சுக்கிரன் ஆயுள் ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தெரிகிறது. ஜாதகராகிய குரு விபத்து துர்மரணகாரகன் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். ஆயுள் காரகன் சனியும் விரோதியின் வீட்டில் அவரை ராகுவோடு இருந்து தொடர்பு கொள்கின்றார். சனிக்கடுத்து குருவிற்கு 8க்குடைய ஆயுள் ஸ்தானாதிபதி இருக்கின்றார். அவரை சனி தொடப்போகின்றார். குருவை நோக்கி இங்கு ராகு வருகிறது. அதே நேரம் திசை ரீதியாக பார்க்கும்போது ஆயுள் ஸ்தானாதிபதியையும் ஆயுள்காரகன் சனியை நோக்கி கேதுவும் வருகிறது. ஆயுள் இங்கு பலமாக இல்லை என்பது இது மூலம் ஊகிக்க முடிகிறது. இங்கு குருவை பார்த்து ஜாதகரின் ஒழுக்கத்தை அறியலாம். இங்கு குருவோடு சந்திரன், ராகு, சனி, செவ்வாய் தொடர்பு. இதுவே இவரது ஒழுக்க சீர்கேட்டை காட்டுகிறது. இவர் நல்ல குடிமகனாக இருந்திருப்பார் என்று சொல்லலாம்.